ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான அதிக டிமாண்ட் உள்ள ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு குறைந்த முதலீட்டுல நிரந்தரமா பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி என்ன தொழில் அப்படின்னா இது வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் யூஸ் அண்ட் த்ரோ பால் பாயிண்ட் பென் மேக்கிங் பிசினஸ். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் இது. இந்த பேனா வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு மேஜையும் ஒரு 15,000 பணமும் இருந்தால் மட்டும் போதும். இந்த 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பேனாக்களை வந்து நீங்க வந்து தாராளமாக தயாரிச்சிடலாம். இதை தயாரிச்சு சில்லறையாவோ அல்லது ஹோல்சேலாவோ நீங்க மார்க்கெட்ல செல் பண்ண முடியும். இந்த மிஷினால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60 பேனா வரைக்கும் தயாரிக்க முடியும். இந்த பிசினஸ் முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த பேனாக்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க வாங்கணும். இந்த பால் பாயிண்ட் பென்னோட பேரல்ஸ் சொல்லுவாங்க. பேரல்ஸோட வாங்கும் போது செட்டா இந்த பேனாவோட எல்லா பார்ட்ஸும் சேர்த்து தந்துருவாங்க. எல்லா பார்ட்ஸும் சேர்த்து ஒரு பேனா காக்கக்கூடிய காசு வந்து 68 பைசா ஆகும். அதோட சேர்த்து உங்களுக்கு பேனாவோட இங்கு மற்றும் பேனாவோட பேரல், பேனாவோட டிப்பு, இங்கு ஃபீட் பண்ற அடாப்டர் முதற்கொண்டு அதோட கேப் முதற்கொண்டு இந்த எல்லாம் சேர்த்தே தந்துருவாங்க. உங்க வேலை என்னன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்க மிஷினை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்றது மட்டும் தான் உங்க வேலையா இருக்கும். முதல்ல பார்க்கக்கூடிய இந்த மிஷின் பேர் தான் அடாப்டர் ஃபிட்டிங் மிஷின். முதல்ல உங்க பேனாவோட பேரலையும் அந்த அடாப்டரையும் வச்சு நீங்க இந்த லிவரை லேசா அமுக்குனா போதும், அது ரெண்டுமே ஜாயின் ஆயிடும். அதுக்கு அடுத்த மிஷின்ல வந்து நம்ம வந்து உங்க பேனாவுடைய பிராண்டை பேனால பிரிண்ட் பண்ணக்கூடிய மிஷின். இது எல்லாமே மேனுவலா ஆப்ரேட் பண்ற மிஷினா தான் இருக்கும். இதுக்கு அடுத்த மிஷின் தான் பேனால வந்து இங்க் ஃபில் பண்ணக்கூடிய மிஷின். இதுல ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பால தான் இங்க் ஃபில் பண்ணிருக்கும். அதுக்கு மேல ஒரு லிவர் இருக்கும். இந்த ஹோல்டர்ல உங்க பேனா தலைகீழ நிப்பாட்டி வச்சு மேல ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை பிடிச்சு அமுக்கும் போது அந்த பிரஷர்ல இங்க் ஃபுல்லும் உங்க பேனாவுடைய பேரலுக்குள்ள ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து லாஸ்டா உங்களுடைய பேனாவுடைய டிப்பை ஃபிட் பண்ணக்கூடிய மிஷின். இதுல வந்து உங்க பேரலையும் அந்த முனையில வந்து உங்களுடைய பேனாவுடைய டிப்பையும் வச்சு லேசா லிவர் அமுக்குனா போதும், ரெண்டுமே ஜாயின் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க பேனா வந்து ரெடி ஆயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். அதாவது உங்க பேனால சேர்ந்த இங்கு ஃபுல்லுமே கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா இருக்கும். அது எல்லாத்தையுமே டிப்பு ஓரமா தள்ளினாதான் அந்த பால் பாயிண்ட்ல பாலுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கும், பேனாவும் ஸ்மூத்தா எழுதும். அதுக்காண்டி ஒரு சென்ட்ரிஃபிகல் மிஷின் இருக்கு. அந்த சென்ட்ரிஃபிகல் மிஷின்ல உங்க பேனா வச்சு நீங்க சுவிட்சை தட்டினா போதும், அது வேகமா சுத்தி எல்லா இங்குமே பேனாவோட முனைக்கு போற மாதிரி பண்ணிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்க வந்து உங்க பேனாவை எடுத்து பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்கேஜ் பண்ணி நீங்க வந்து அதை வந்து சேலுக்கு அனுப்பிடலாம். சரி வாங்க இந்த பிசினஸ் உடைய ப்ராஃபிட் டீடைல்ஸ் போய் பார்ப்போம். உங்க பெண்ணுடைய எம்டி கூடுதல் வந்து நீங்க ஒரு 68 பைசா பெர் பீஸுக்கு வந்து நீங்க வாங்க முடியும். ஸோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இந்த மிஷின்ல வச்சு செய்யக்கூடிய உங்களுடைய ஒரு பேனாக்காக்கூடிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 50 பைசா ஆகும் பெர் பெண்ணுக்கு. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1.18 பெர் பேனாக்கு வந்து ஆகும். இந்த பேனாக்கு வந்து நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு செல் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ₹2.18 இருந்து ₹2.50 வரைக்கும் நீங்க இந்த பேனா வந்து செல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஷுவரா ₹1 1.5 வரைக்கும் லாபம் கிடைக்கும். உங்களால ஒரு 1000 பேனா பெர் டேக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடிஞ்சாலே நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு 30,000 பேனா ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது மூலமா தாராளமா உங்களுக்கு மாசத்துல 30,000 இருந்து 40,000 மணிக்கு நீங்க வந்து இதுல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். நல்லா சேல்ஸ் ஆச்சு, அதிகமான பொருள் உங்களால் சேல்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க இதுக்கப்புறம் பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி அதுல உங்க பிசினஸ் வந்து பண்ணி நீங்க வந்து உங்க பிசினஸ் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த 5 மிஷினும் ஒரு செட்டோட வரும். செட்டோட ஒரு விலையை கேட்டீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 15,000 தான் வரும். ஸோ வீட்லயே இருந்து ஒரு சின்ன இடத்துல நல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு சிறந்த தொழிலா இருக்கும். நன்றி மக்களே.